ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற முழக்கத்தை வலியுறுத்தவும் பண்டைய இந்தியாவின் கலாச்சார தொடர்புகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஆரம்பிக்கப்பட்ட காசி தமிழ் சங்கத்தின் 3வது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இந்த காசி தமிழ் சங்கமத்தின் வரலாறு என்ன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாட்டிற்கும் வாரணாசிக்கும் இடையேயான தொடர்பை வலுப்படுத்தும் வகையில் காசி தமிழ் சங்கமம் மத்திய அரசினால் 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. முதல் காசி தமிழ் சங்கமம் 2022ஆம் ஆண்டு நவம்பர் 16 முதல் டிசம்பர் 16 வரை நடைபெற்றது. இரண்டாம் காசி தமிழ் சங்கமம் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 17 முதல் டிசம்பர் 30 வரை நடைபெற்றது. தற்போது 3ஆம் காசி தமிழ் சங்கமம் பிப்ரவரி 15 முதல் பிப்ரவரி 24 வரை நடைபெறும் என அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. இந்த காசி தமிழ் சங்கமம்ல ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தீம்ல பண்ணோம். இந்த வருஷத்தோட தீம் அகத்திய முனிவர் தான் இந்த வருஷத்தோட தீம். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல ஒரு 30 லட்சம் பேர் இதை நம்ம ரீச் பண்ணுச்சு. செகண்ட் இயரும் அதோட ஜாஸ்தி பண்ணாங்க. இந்த வருஷமும் இன்னும் நல்ல ஒரு மைலேஜ் இந்த காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சிக்கு. இதில் இந்த வருஷம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, தமிழகத்தில் இருக்க கல்ச்சரை கொண்டு போய் அங்கே எக்ஸிபிட் பண்ணுறோம். அதாவது வாரணாசியில் எக்ஸிபிட் பண்ணுறோம். அங்கே எக்ஸிபிஷன் ஸ்டால்ஸ் இருக்குது. டெய்லி ஈவினிங் ஒரு கலை நிகழ்ச்சிகள் நடக்குது. இங்கேருந்து ஒரு நாளைக்கு 10 குரூப்புன்னு சொல்லிட்டு 10 நாளைக்கு 100 குரூப் அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பண்டைய இந்தியாவின் 2 முக்கிய கற்றல் மற்றும் கலாச்சார தொடர்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற முழக்கத்தை இளைஞர்களிடையே வலியுறுத்தவும் இந்த காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியானது சென்னை IIT மெட்ராஸால் ஏற்பாடு செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டிலிருந்து மாணவர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள், கைவினைஞர்கள், தொழில் வல்லுநர்கள், சிறுதொழில் முனைவோர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பைச் சேர்ந்தவர்கள், பெண்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் என 1000 பேர் 5 குழுக்களாக பிரிக்கப்பட்டு இந்த காசி தமிழ் சங்கத்தில் பங்கேற்க உள்ளனர். ஏறத்தாழ 17 மாநிலங்களில் 17 இடங்களில் விசாகப்பட்டினம், மும்பை, டெல்லி, கட்ச் பகுதி, அஸ்ஸாம்ல, பூனேல, இப்படி பல்வேறு பகுதிகள் 17 இடங்கள்ல காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சி அங்க இருக்கிற மக்களை எல்லாம் அழைத்து அங்க உட்கார வச்சு காசி தமிழ் சங்கம்னா என்ன, தமிழுக்கும் காசிக்கும் தொடர்பு, இலக்கிய தொடர்பு, வரலாற்று தொடர்பு, ஆன்மீக தொடர்பு அத்தையும் சொல்லக்கூடிய வகையில இந்த 17 நிகழ்ச்சிக்கும் மத்திய அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது. பிப்ரவரி 26 வரை நடைபெறவிருக்கும் மகா கும்பமேளாவுடன் இணைந்து இந்த நிகழ்வானது நடைபெற உள்ளது. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் 1000 பேரும் மகா கும்பமேளாவில் புனித நீராடி அயோத்தி ராமர் கோவிலில் தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் அகத்தியரின் சிறப்புகள், சுகாதாரம், தத்துவம், அறிவியல், மொழியியல், இலக்கியம், அரசியல், கலாச்சாரம், கலை ஆகியவைகளின் சிறப்பு குறித்த கருத்தரங்குகள், பயிற்சி பட்டறைகளை நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. வருகிற 15ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கிருந்தும் போய் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். தினசரி நமது கலாச்சாரத்தை, பண்பாட்டை, கலையை வெளி உலகுக்கு எடுத்து காட்டுகிற வகையிலே பல்வேறு நிகழ்ச்சிகள், பேச்சரங்கம், சொல்லரங்கம், கவியரங்கம், நடன நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள், கிராமப்புற நாட்டிய நிகழ்ச்சிகள் எல்லாமே அங்கே இடம்பெற இருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து செல்பவர்களுக்கு தமிழ்கவி சுப்பிரமணிய பாரதியாரின் பழங்காலத்து இல்லம், கேதார்காட், காசி மண்டபம் ஆகியவற்றை பார்வையிடுவதுடன் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்திற்கு வருகை தந்து தமிழ் துறையில் கல்வி, இலக்கியம் தொடர்பாக கலந்துரையாடவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 3வது முறையாக நடக்கும் காசி தமிழ் சங்கமம் நிகழ்வில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ளவர்கள் விண்ணப்பிக்க kasi.tamil.iitm.ac.in என்ற இணையதளம் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலேருந்து 1200 பேர் இந்த வருஷம் நம்ம இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறோம். இவங்க போய் வாரணாசியில் ஃபஸ்ட்டு விஸ்வநாதர் கோவில், அதுக்கப்புறம் மகா கும்பமேளாவில் அவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இந்த வருஷம். அதை பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே அயோத்தி போகிறாங்க. இதில் டெய்லி அங்கே ஒரு ஈவெண்ட் நடக்குது. டே டைம் பார்த்தீங்கன்னா எஜுகேட்டிவ் ஈவெண்ட் நடக்குது.